நீங்க நெறியாளர் அப்படின்றதுக்காக ஒரு வந்த ஒரு நமக்கு நேர்காணல் தர ஒருத்தரை எது ஒன்னா நம்ம கேட்டு முடியாது. அவருடைய மனசு புண்படும். நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஒரு நெறியாளர், அது ஒரு பத்திரிகையாளர், ஊடகவியலாளர்ன்ற அந்த ஒரு இருக்கு. ஆனா நீங்க பாருங்க, சமீப காலங்கள்ல பொதுவெளியில அதிகமா விமர்சிக்கக்கூடிய ஒரு நபராக முக்தார். ஜேர்னலிசத்துல உங்களுக்கு என்ன சொல்லி தராங்க? அடிப்படையா என்ன சொல்றாங்க? ஜேர்னலிசம் ஒரு நெறியாளர் ஒரு பிரபலமான ஒருவரையோ அல்லது யார் ஒருவரையோ நேர்காணல் செய்யும் போது அவருடைய மனது புண்படாத வகையில், அவருக்கு ஏற்புடைய வகையில் ஒரு கேள்வியை நயமாக கேட்டு அதற்குண்டான பதிலை வாங்கணும் அப்படின்னு இருக்கு. இப்ப இதெல்லாம் இவர் கடைபிடிக்கிறாரா? துணை முதல்வராக இருக்கிற உதயநிதியை நீங்க கேட்க முடியுமா? எங்கேயாவது நீங்க கேட்டிருக்கிறீங்களா? அல்லது திமுக இருக்கிற வேற யாராவது முக்கியமான ஆளை கேட்டிருப்பீங்களா? கேட்டீங்கன்னா என்ன நடக்கும்? நேற்று எப்படி பிஜேபியை குறிச்சு மூஞ்ச உடைச்சாங்களோ அந்த மாதிரி முக்தார் எப்பயோ வாங்கியிருப்பார். இப்ப இந்த ஆட்சி 4 ஆண்டு 4.5 ஆண்டு ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு கோபத்துல இருக்கிறாங்க, அன்றாடம் என்ன நடக்குதுன்னு தெரியும். பின்ன நீங்க 4 ஆண்டு அப்படியே 400 ஆண்டு நீங்களே ஆண்டிடுவீங்களா? திமுகவே ஆண்டிடுமா? அப்ப அதிகாரம் மாறும். அப்ப அதிகாரம் மாறும்போது நீங்க என்ன ஆவீங்க? அறிவில்லாத முட்டாள் தான் முக்தார். அவருக்கு யாரையாவது எதையாவது பேசி வியூஸ் வாங்கணும் அல்லது பாக்குறவங்க வர கெஸ்ட் முக்தார் இது பண்ணிட்டாரு. யாராவது ஒருத்தர் உன்னை ஊடகவியலாளர்னு ஒத்துக்கிறாங்க முதல்ல. ஏன்னா இவர்கள் இலக்கியம், நாடகம், சினிமான்னு வந்தவர். புதுசா ஒரு கேட்சிங்கா வார்த்தையை போட்டு அதுக்கு ஒரு திட்டம், அதுக்கு பேர் ஒண்ணு வச்சுன்னு 4 ஆண்டு ஆட்சி, நாங்களே சாட்சி, நல்ல ஆட்சி, எதையா ஒண்ணு பேரை வச்சு அதை அங்கங்க பஸ் ஸ்டாப்ல எல்லாம் ஒட்டிட்டு மக்களை முட்டாளாக்க. எல்லா அமைப்புகளும் அன்னைக்கு அந்த தூய்மை பணியாளருக்கு ஆதரவா நின்றாங்க. இது தவறு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவ்வளவு பேர் சொல்லியும் ஒரு மிக ஒரு என்ன சொல்றது, அராஜகமாக ஒரு கொடுங்கோல் ஆட்சி மாதிரி அவங்கள இரவோடு இரவாக கைது பண்ணி அவங்கள அடிச்சு நாய் மாதிரி இழுத்து இப்ப தொடர்ந்து மறுபடியும் கலைஞர் சமாதி முன்னாடி போராட்டம் பண்றாங்க, கடற்கரையில போராட்டம் பண்றாங்க. சார் அவங்க என்னதான் சார் பண்ணுவாங்க? மக்கள் போராட்டம் தான் செய்வாங்க, வேற அவனால என்ன செய்ய முடியும்? ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல சூழ்நிலையில போராட்டமயமாகும் தமிழ்நாடு, கடும் கொந்தளிப்பில் மக்கள், இது எல்லாத்தையும் மூடி மறைக்கிற திமுக. ஏன் இந்த முக்கியமான இந்த அரசியல் சூழல்ல ஜனநாயகன் படம் அது ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துட்டு இன்னைக்கு முன்னாடி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன், என்ன காரணத்துக்காக நடக்குது அப்படிங்கிறத நம்ம கூட விவரமா விவாதிக்கிறதுக்காக பேராசிரியர் ஐயா அமுல்ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த அரசியல் களமே ரொம்ப போராட்டமா இருக்கு. தமிழ்நாடு எங்க பார்த்தாலும் எல்லா மூலையிலையும் எல்லா இடங்களையும் ஒரு விதமான போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கு. மக்கள் கொந்தளிச்சுட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் அரசியலை ஒட்டி திமுக அரசை பயமுறுத்துறதுக்காக நடத்துற ஒரு நாடகம் அப்படின்னு திமுக அரசு சொன்னாலும், ஆனா இங்க நடக்கக்கூடிய போராட்டங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா கோரிக்கைகள் வச்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு முதன்மையான விஷயத்தை வச்சுதான் நடத்துறாங்க. இப்போ அது ஒவ்வொரு போராட்டத்தை பத்தி நம்ம பேசலாம். முதல் விஷயமா நம்ம என்ன பேசுவோம்னா, இங்க தமிழ்நாட்டுல முதல்ல ஊழலை துவங்கினதே காமராஜர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளர் முக்தார் அவர்கள் பேசினாரு. இப்ப அவரை அரெஸ்ட் பண்ண சொல்லி நாடார் அமைப்புகள் ரொம்ப நாளா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் எது சம்பந்தப்பட்டது, ஏன் அது நடக்குது, இதனோட உண்மையான விஷயம் என்ன? சார், பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த வலைதளங்கள் அதிகமா உருவான பிறகு, குறிப்பா இந்த யூடியூப் சேனல்ஸ் உருவான பிறகு, இப்ப நமக்கு ஒரு எந்த நெறிமுறையும் இல்லாம யாரு வேணாலும் இங்க நெறியாளராக அமரலாம், யாரை வேணாலும் கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு முறை இது இருக்கு. எந்த விதமான தணிக்கையும் இல்லாம இந்த ஊடகங்கள் சுதந்திரமா செயல்படுது. இதுல ஏற்கனவே ஒரு மரபா ஒரு ஊடகவியலாளர் அப்படின்னா அதுக்கு ஒரு மரபு இருந்தது இல்லையா? நீங்க இந்த முக்தாரை எதுல வைப்பீங்க? எந்த விதமான ஒரு ஊடகவியலாளர் அவங்களுக்கு உண்டான எந்த ஒரு நெறிமுறையும் இல்லாம, குறிப்பா ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஊடகவியலாளர் அப்படின்னா இப்ப உங்க எதிரில நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னால், நீங்க நெறியாளர் அப்படின்றதுக்காக வந்த நமக்கு நேர்காணல் தர ஒருத்தரை எது ஒன்னா நம்ம கேட்டு முடியாது. அவருடைய மனசு புண்படும். நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஒரு நெறியாளர், அது ஒரு பத்திரிகையாளர், ஊடகவியலாளர்ன்ற அந்த ஒரு இருக்கு. ஆனா நீங்க பாருங்க, சமீப காலங்கள்ல பொதுவெளியில அதிகமா விமர்சிக்கக்கூடிய ஒரு நபராக முக்தார் இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தலைவர்களை ஒரு பக்கம் வாய்ப்பு அந்த மாதிரி விமர்சிக்கிறது, ஒரு நபரை அழைத்து இவர் தான் நேர்காணலுக்கு அழைக்கிறார்.
அழைத்து அவரை வந்து வேணும்னே அவங்கள வந்து எந்த அளவு தரக்குறைவா ஒருமையில பேச முடியுமோ அப்படி பேசுறது, நடத்துறது, இதெல்லாம் வந்து மிக ஒரு அருவருக்கத்தக்க அந்த பணி ஊடகவியலாளர் அல்லது அந்த நெறியாளர் அப்படின்ற பணிக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அவமானம். ஆனா அவர் அதை வந்து ஒரு தனக்கான ஒரு பாணியாக அவர் வந்து கையாளுறாரு. அல்லது நமக்கு வந்து ஒரு வியூஸ் வரும், அதை நம்பி நமக்கு ஒரு குழப்பு இருக்கு, ஏதோ ஒரு அவருக்கான ஒரு அடையாளத்தை அவர் வந்து தேடிக்க விரும்புறார். இது வந்து ஒரு ஊடகவியலாளருக்குள்ள ஒரு பத்திரிகை ஊடகம் அப்படின்றது பொதுவெளியில அல்லது மக்கள் மத்தியில 4வது தூண் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மதிக்கத்தக்க ஒரு பணி அது. இப்போ அந்த ஒரு கட்டுப்பாடு, ஒரு மரபு வேணும். ஒரு நெறியாளர் அவர் எல்லையிலிருந்து ஒரு நேர்காணல் தர வராங்க அப்படின்னா அவங்களுடைய மனதை புண்படுத்தாத வகையில் நம்முடைய கேள்விகள், அவர் சார்ந்த இருக்க சமூகத்தோடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு சார். நீங்க ஒரு ஜேர்னலிசம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஜேர்னலிசத்துல உங்களுக்கு என்ன சொல்லி தராங்க? அடிப்படையா என்ன சொல்றாங்க? ஜேர்னலிசம் ஒரு நெறியாளர் ஒரு பிரபலமான ஒருவரையோ அல்லது யார் ஒருவரையோ நேர்காணல் செய்யும் போது அவருடைய மனது புண்படாத வகையில், அவருக்கு ஏற்புடைய வகையில் ஒரு கேள்வியை நயமாக கேட்டு அதற்குண்டான பதிலை வாங்கணும் அப்படின்னு இருக்கு. இப்ப இதெல்லாம் இவர் வந்து கடைபிடிக்கிறாரா? அதே என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற ஒரு எம்பி, அட்லீஸ்ட் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏவோ நீ இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டு அதுதான் சரி. நீங்க பரவாயில்ல சார், நீங்க பெரிய தைரியசாலி தான், பெரிய ஊடகவியல்ல நீண்ட நாள் அனுபவம் உள்ளவர், சரி எல்லாம் ஏத்துக்கிறேன். இந்த கேள்விகளை நீங்க சொல்ற மாதிரி ஏன் வந்து ஆளுங்கட்சி சார்ந்து ஒரு நீங்க துணை முதல்வரா இருக்கிற உதயநிதியை நீங்க கேட்க முடியுமா? எங்கேயாவது நீங்க கேட்டிருக்கிறீங்களா? அல்லது திமுகல இருக்கிற வேற யாராவது முக்கியமான ஆளை கேட்டிருப்பீங்களா? கேட்டீங்கன்னா என்ன நடக்கும்? நேத்து எப்படி பிஜேபியை பிடிச்சி மூஞ்ச உடைச்சாங்களோ அந்த மாதிரி முக்தாரி எப்பயோ உத வாங்கியிருப்பாரு. அப்போ திமுக நமக்கு பின்புலமா இருக்குது, திமுக நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு மேலாடையை அணிஞ்சுக்கின்னு திமுக வச்சுக்கின்னு இங்க வந்து என்ன வேணா செய்யலாமா? இப்ப இந்த ஆட்சி 4 ஆண்டு 4.5 ஆண்டு ஆட்சி வந்து தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு கோபத்துல இருக்கிறாங்க, அன்றாடம் என்ன நடக்குதுன்னு தெரியும். பின்ன நீங்க 4 ஆண்டு அப்படியே 400 ஆண்டு நீங்களே ஆண்டிடுவீங்களா? திமுகவே ஆண்டிடுமா? அப்ப அதிகாரம் மாறும். அப்ப அதிகாரம் மாறும்போது நீங்க என்ன ஆவீங்க? அந்த கேள்வி இருக்குல்ல. இந்த அதிகாரத்துக்குள்ள நீங்க எத்தனை நாள் ஒளிஞ்சு நிற்பீங்க? அதனால அந்த நாடார் அமைப்புகள் அவங்க பண்ற போராட்டம் என்ன வேண்டி அவங்க போராட்டம் பண்றாங்க சார்? அதாவது தலைவர்கள், எல்லா தலைவர்களையும் நீங்க இங்க விமர்சனத்துக்கு தீக்கான்னு சொல்ற அல்லது முற்போக்குன்னு சொல்ற அவர்கள் சொல்றதுதான். விமர்சனத்துக்கு உட்படாத தலைவர்கள் யாருமே இல்லை இங்க, அனைவரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப யாருடைய ஆட்சியை நீங்க எந்த விமர்சனத்துக்குமே உட்படுத்தாத இவர் வந்து பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டாரு அப்படின்னு நீங்க யார சொல்ல முடியும்? மூவேந்தர்கள் மேலே இங்க விமர்சனம் இருக்கு. சேர சோழ பாண்டியர்கள் சொல்ற மூவேந்தர்கள் மேல விமர்சனம் இருக்கு. சங்க காலம் பொற்காலம்னு சொன்னாலும் சங்க காலத்துல பொற்கால ஆட்சி நடக்கலன்னு விமர்சன ரீதியா பல நூல்கள் வந்துருக்கு. அதனால நம்ம எல்லா கருத்தையும் ஏத்துக்கணும். அப்ப நீங்க காமராஜர் ஆகட்டும் அல்லது அண்ணாவாகட்டும் அல்லது பிற யாராக இருக்கட்டும், அவருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள்ல பெரும்பான்மையான திட்டங்கள் எதை சார்ந்தது? அது மக்களுக்கு பயன்பட்டு இருக்குதா? அதை தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அவருடைய ஆட்சி காலங்கள்ல சிலது எங்கேயாவது நடந்திருக்கும். அப்படி கூட இவர் முக்தார் சொல்ற மாதிரி காமராஜர் காலத்துல இருந்து தான் ஊழல் தொடங்கினது அப்படின்னு நமக்கு ஒன்றும் இல்லை. அந்த அளவு யாராவது திராவிடத்துல இருந்த அண்ணா, கலைஞர் போன்ற தலைவர்கள் கூட அவர் காலத்துல காமராஜர் உயிரோடு இருந்தப்போ காமராஜரை எதிர்த்து இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒருவேளை இவர்கள் முன்வைச்சிருந்தால் அப்ப ஏன் காமராஜரை பெரியார் ஆதரித்தார்? ஏன் வந்து அண்ணாதுரையை பெரியார் எதிர்த்தார்? அந்த கேள்வி இருக்கு. இவர்கள் தான் பெரியாரை வந்து தன்னுடைய குரு, இவர் தான் அரசியல் எங்களை கத்து விட்டாரு அப்படித்தானே அண்ணா வந்து பெரியாரை தானே ஏத்துக்கினார். ஆனா அண்ணாவை வந்து எதிர்த்து காமராஜரை ஆதரிச்சது யாரு? பெரியார் தானே ஆதரிச்சாரு. அப்ப நீங்க சொல்ற விமர்சனம் பெரியாருக்கு தெரியாதா காமராஜர் வந்து ஊழல் செஞ்சாரு அப்படின்னு? நமக்கு தெரியும். இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்த அந்த காலங்கள்ல காமராஜர் முதலமைச்சரா வராரு. இப்போ நாடினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய நெருக்கடி, மக்கள் வந்து மிகப்பெரிய பஞ்சம், வறுமை, பட்டினி. அதுக்கு முன்னாடி 1800கள்லயே 2 பஞ்சம் வந்து மிகப்பெரிய அளவுல சென்னையும் ஒரிசாவும் பாதிக்கப்பட்டது. பலவிதமான நோய்கள், இந்த அளவுக்கு மருத்துவ வசதி இல்லை, நாடு பொருளாதார இதுல முன்னேறல. இப்ப அப்படியான ஒரு கால நெருக்கடியில நாடு சுதந்திரம் பெறக்கூடிய அந்த சூழ்நிலையில இவர்கள் முதலமைச்சரா வராங்க. அப்ப அந்த காலங்கள்ல அந்த 5 ஆண்டு பசுமை திட்டத்தின் வழியாக இங்க பல்வேறு அணைகள் கட்டப்பட்டது. பசுமை புரட்சி பல திட்டங்கள் முன்னெடுத்தாங்க. அதாவது யாருடைய ஆட்சி காலத்திலையும்
சுத்தமாவே இங்க வந்து வளர்ச்சியே இல்லை அப்படின்னு நம்ம முற்றிலுமா மறுக்க முடியாது சார். அதே போல எந்த ஆட்சியாளர்களும் 100% இவர்கள் நேர்மையாவே இருந்துட்டாங்க அப்படின்னு நம்மளால மனசான்றோடு பேசணும்னா சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஆட்சியாளர்கள் அவங்களுடைய ஆட்சி காலங்கள்ல நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள்ல பெரும்பான்மையான திட்டங்கள் என்ன, அது இந்த சமுதாயத்துக்கு எந்த வகையில பயன்பட்டு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஆனா முக்தார் போன்ற ஆட்களுக்கு அந்த அறிவு சுத்தமா இருக்காது. அறிவு இல்லாத முட்டாள் தான் முக்தார். அவருக்கு வந்து யாரையாவது எதையாவது பேசி வியூஸ் வாங்கணும் அல்லது பாக்குறவங்க வர கெஸ்ட் வந்து முக்தார் இது பண்ணிட்டாரு. யாராவது ஒருத்தர் உன்னை வந்து ஊடகவியலாளர்னு ஒத்துக்கிறானா முதல்ல? நிறைய பேர் மைக்க கழட்டி போட்டு போறது முக்தரோட நேர்காணலாம் தான் இருக்கும். இது வந்து ஒரு ட்ரெண்டிங், அவருக்கான ஒரு பாணி. இது பாணி இல்ல, இது வெறும் பானை, ஒண்ணும் மண்டல இல்ல. அதாவது நீங்க ஒரு நெறியாளர் உண்மையிலே அறிவானவர் அப்படின்னா வரவங்களையும் நீங்க வந்து நாகரிகத்தோட நடத்தணும், நாகரிகமான கேள்விகளை முன்வைக்கணும். அது என்ன, நான் மத்தவங்களுக்கு கேள்வி கேட்பேன் ஆனா திமுக பக்கம் போய் அப்படி பதுங்கிக்குவேன் அப்படின்னா நீங்க ஊடகவியலாளர் உங்களுக்கு பேரு? இந்த மாதிரி ஒரு தலைவர்களை வந்து விமர்சிக்கும் போது ரொம்ப ஒரு கவனமா, அது வந்து அவரை நம்பி ஒரு பெரும் ஒரு சமூகம் இருக்குது. ஒரு தனிநபரை நீங்க விமர்சிக்கல, சரி அப்படி விமர்சிச்சீங்கன்னா நேர்மையா விமர்சிங்கன்ற உங்களுக்கு அந்த துணிவு இருக்கா? இருந்த நேர்மையா விமர்சிக்க. அவர் வரும்போது முடிவோட நான் சீமானை தாக்க போறேன்னா சீமானும் தாக்க போறேன் அப்படிங்கிற முடிவோட என்னதான் கெஸ்ட் வந்து பதில் சொன்னாலும் அவரோட வார்த்தையெல்லாம் ஒருமையில இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போற மாதிரி தான் இருக்குது. அதுதான் சார், இந்த ஊடகத்துறைக்குள்ள இன்னைக்கு வந்து பல விதமான தவறுகள், ஒரு தவறான முன்னுதாரணமா அந்த ஊடகவியலாளர்கள் செயல்படுறாங்க. அது நமக்கு தெரியும். ஏன்னா இவர்களை வந்து யார் இயக்குறாங்க, இவங்க எந்த அடிப்படையில இயங்குறாங்க, செயல்படுறாங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா எல்லாருக்குமே தெரியும். அதனால இவர்கள் வந்து திமுக கிட்ட ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தங்களுடைய பிழைப்பு நடத்துறதுக்காக இதை செய்யறாங்க. இது ரொம்ப தவறான ஒரு போக்கு. மூத்த பத்திரிகையாளர்களே இப்படி வந்தாங்க அப்படின்னா இவங்களை பார்த்து வரக்கூடிய அடுத்த இளநெறியாளர்கள் அவங்களும் இந்த டெக்னிக், இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தானே வருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் இன்னைக்கு வந்து மீடியா, ஊடகவியலாளர் அப்படின்னாலே இந்த சமூகத்துல ஒரு செல்வாக்கு இல்லாத ஒரு சூழல், விமர்சனத்துக்கு உட்படுத்துறாங்க. ஒரு காலத்துல வந்து பத்திரிகையாகட்டும், அது அச்சு ஊடகமா இருந்தாலும் சரி, பத்திரிகைன்னு சொல்ற அச்சு ஊடகம் அல்லது காட்சி ஊடகம்னாலும் அதுக்கு ஒரு மரியாதை இருந்தது, அதுல வர செய்திகளுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து வலைதளங்கள் பெருகின பிறகு யார் வேணாலும் ஊடகவியலாளர் ஆகலாம், யார் வேணாலும் எப்படி வேணா கேள்வி கேட்கலாம் அப்படின்றது வந்து ரொம்ப தவறானதுதான். நம்ம நீங்க சொல்ற மாதிரி இளம் தலைமுறையை அது தவறாக வழி நடத்தும் மாதிரி தான் இது போகும். இப்போ எப்படி அதற்கு அடுத்த ஒரு போராட்டம் வந்து ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு, செவிலியர்களுக்கான போராட்டம். அவங்களுடைய கோரிக்கை என்ன, எதனால இத்தனை நாள் போராட்டத்தை அவங்க போராடுறாங்க சார்? அதாவது இவங்க கடந்த தேர்தல் வாக்குறுதியில சொன்ன விஷயங்கள் தான். பல துறை சார்ந்து தூய்மை பணியாளர்களை நாங்க வந்து பணி நிரந்தரம் செய்யறோம், செவிலியர் பணியிடங்களை வந்து நாங்க நிரந்தரம் செய்யறோம், அதே போல இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் வழங்குறோம், கல்வி நிறுவனங்கள்ல காலி பணியிடங்களை நிரப்புறோம். இப்படி வந்து பலவிதமான தேர்தல் அறிக்கையில இவங்க சொன்னதுதான். இப்போ போராடுற எல்லாருமே பாருங்க, நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னது தானே, நீங்க சொன்னதை நிறைவேற்றும் தானே கேட்கிறோம் அப்படின்றாங்க. தமிழ்நாட்டுல பொதுவாகவே அது வந்து தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகளுடைய இந்த ஆட்சியில எல்லா துறைகளிலுமே ஆயிரக்கணக்கான இடங்கள் காலி பணியிடம் இருக்கு சார். எல்லா துறைகள்லையும் நான் சொல்றது, நீங்க கல்வி நிறுவனங்கள் ஆனாலும் சரி, மருத்துவத்துறை ஆனாலும் சரி, தூய்மை பணியாளர்கள் ஆனாலும் சரி, எல்லா அரசு அலுவலகங்கள்லயும் வேலை வந்து நிரப்பப்படாம இருக்குது. இவங்க சொல்ற காரணம் போதிய நிதி இல்லை. அப்ப நிதி பற்றாக்குறையினால நாம வந்து ஒரு அரசு பணிக்கு ஒருத்தரை நிரந்தரமாக்கணும்னா அவங்களுக்கு தர ஊதியத்துக்கு நம்ம கிட்ட பணம் இல்லை. அதனால எல்லா இடங்கள்லயும் தற்காலிக பணி, எல்லா இடங்கள்லயும் தற்காலிக பணி. இப்போ நான் வந்து ஒரு கல்வி துறையை சார்ந்து நான் கல்லூரியில வேலை பார்க்குறேன். ஏறத்தாழ 9,000க்கும் மேற்பட்ட இடங்கள் கல்லூரியில காலி பணியிடமா இருக்கு. ஆனால் கடந்த காலங்கள்ல எதுவுமே நிரப்பப்படல. இவங்க வந்தா நாங்க பேராசிரியர் நியமிக்கிறோம் அல்லது பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர் நியமிக்கிறோம். ஆனால் இன்று வரையில் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு 2,700 பணியிடங்களை நிரப்புறதுக்கான தேர்வு நடந்தது. அப்போ ஒரு பேராசிரியரை நீங்க வந்து அரசு பணி தந்தால் குறைந்தபட்சம் முதல்ல 60,000 ரூபாய் அவங்களுக்கான ஊதியம். இப்ப இவங்க தற்காலிக பணி, கெஸ்ட் லெக்சரர் அப்படின்ற பேர்ல கௌரவ விரிவுரையாளர் அப்படின்னு தற்காலிக பணி, அந்த தற்காலிக பணி வேலை பார்க்கறவங்களுக்கு என்ன ஊதியம்னா 25,000 தராங்க. ஆனால் கல்வி தகுதி UGC சொல்ற ஒருத்தர் டாக்டர் பட்டம் முடிச்சிருக்கணும்,
நெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும், தேசிய தகுதி தேர்வுன்னு சொல்ற அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதை பாஸ் பண்ணிருக்கணும். அப்போ அந்த கல்வி தகுதி இருக்கிற ஒரு நபர் அரசாங்க வேலைக்கு போனா அவருக்கு தொடக்கத்துல 60,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். இவங்க தற்காலிகமா வச்சிருந்தா 25,000, அதுவும் வருஷத்துல 1 மாசம் சம்பளம் இல்லை. அப்போ ஒரு ஆளு அரசு பணியில வர இடத்துல 3 பேரை இவங்க வேலைக்கு நியமனம் பண்றாங்க. இந்த சூழல் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு சார். மருத்துவத்திலேயே இதான் இருக்கு. செவிலியர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, காலி பணியிடங்களை எங்களுக்கு நிரப்புங்க, நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்படின்னு நீண்ட காலமா போராடுறாங்க. இவங்க தொடர்ந்து தற்காலிகமாவே வச்சுன்னு யாரு அவங்களுடைய உரிமை கேட்டாலும், நீங்க சொன்னதுதான் தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லி கேட்டாலும் உடனே அவங்களை வந்து அவங்க மீது அடக்குமுறையை ஏவுவது, காவல்துறையை விட்டு அடிக்கிறது, இரவோட இரவாக கைது பண்றது. இப்ப இங்க போராட்டம் தொடங்கின நள்ளிரவுல எடுத்துன்னு போயிட்டு அவங்கள வந்து கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்துல தூக்கி போய் இரவுல போடுறாங்க. எல்லாரும் பெண்கள். அவங்க நம்ம கதறின எல்லா காணொலியும் பார்த்தோம். ஒரு அம்மா வந்து ஒருமையில முதல்வரை வந்து விமர்சனம் பண்ணாங்க. பேருந்துல ஒருமையில விமர்சனம் பண்ணாங்க. உடனே அது ஒரு 2 நாள்ல அந்த அம்மாவை ஏதோ மிரட்டி அவங்க மறுப்பு சொல்லி, நான் ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல நான் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு பதில் வீடியோ போட சொன்னாங்க. இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. அப்ப தொடர்ந்து இங்க உரிமையை கேட்டு நியாயமான முறையில் அவங்களுடைய நியாயமான கோரிக்கையை கேட்டு போராடுறவங்க கூட அச்சுறுத்தப்படுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன ஆகுறாங்கன்னு தெரியல. அச்சுறுத்துவது, காவல்துறை விட்டு மிரட்டுறது, அவங்க வீட்டுல போய் மிரட்டுறது, தொடர்ந்து இதுதான் இந்த 4 ஆண்டா நடந்துன்னு இருக்கு. நீங்க 15 நாளை கடந்து ஆசிரியர்கள் போராடின்னு இருக்கிறான். அரசு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் தனியா இருக்கிறான். இப்ப வாத்தியார் இங்க போராடுறான். பள்ளிக்கூடத்துல யாரு வகுப்பு எடுப்பாங்க? அரசியல்வாதிகள் போய் வகுப்பு எடுப்பாங்களா? இவங்க கேட்டா என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இத்தனை புதிய பள்ளிகளை திறந்தோம், இத்தனை புதிய கல்லூரிகளை திறந்தோம். கல்லூரிகளை திறந்தீங்க, எதுக்கு? பள்ளியை திறந்தீங்க, நீங்க கமிஷன் பார்க்க திறந்தீங்க. கட்டடத்தை கட்டிட்டு வகுப்பு யார் எடுக்கிறது? அரசியல்வாதி போய் வகுப்பு எடுப்பாரா? இன்னைக்கு அப்ப அந்த மாணவர்களுடைய நிலைமை என்ன? ஒரு பருவத்துக்கு இத்தனை நாளுக்குள்ள இவ்வளவு போஷன் இருக்குது, அதை முடிக்கணும், அவங்களுக்கு தேர்வு, அதுக்கு நடுவுல மாதாந்திர தேர்வு, அப்புறம் பருவ தேர்வு, இவ்வளவு இருக்கு சார் கல்வி நிறுவனத்துல. இவங்க தர ஒர்க் லோடு தான் அது. இப்ப நீங்க தேர்தல் வருது அப்படின்றதுக்காக இப்ப விரைவா வந்து மார்ச்சுக்குள்ள இதெல்லாம் நீங்க முடிக்கணும். ஒரு பக்கம் ஆசிரியர் வகுப்பு எடுக்கல போராடிட்டு இருக்கிறான். ஆனா நீங்க வழக்கமா பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் 90% தேர்ச்சி. எப்படி தேர்ச்சி மட்டும் வருது? வெறும் குப்பைகளாக இன்னைக்கு மாணவர்கள் வெளியே வராங்க. இதான் சார் நிதர்சனமான உண்மை. நீங்க வந்து எல்லா கல்லூரிகள்லயும் ஆய்வுக்கு உட்படுத்துங்க. அரசு செயலாளர்கள் அல்லது இந்த கல்வித்துறையை கவனிக்கிற எல்லாரும் தயவு செஞ்சு எல்லா நிறுவனத்துக்கும் போய், நீங்க கல்வி நிறுவனத்துல அரசு கல்லூரி, தனியார் கல்லூரி எல்லா இடத்துலயும் போயிட்டு, ஒரு குழந்தை இன்னைக்கு வந்து ஒரு இளங்கலை படிக்கிறான், பிஎஸ்சி பிகாம் அந்த மாதிரி படிக்கிறான்னா அவனுக்கு தமிழ்ல எழுத தெரியுதான்னு முதல்ல பாருங்க. இப்ப எந்த தைரியத்துல சொல்றாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, நாங்கதான் முதன்மையா? இதெல்லாம் வெத்து விளம்பரம் சார். அதுதான் சொல்றேன், வெத்து விளம்பரம். 4 மீடியாவை கூட்டுன்னு நேர்ல போய் ஏதாவது ஒரு கல்லூரியில இப்ப எங்களுக்கு வந்து உண்மையிலே தைரியம் இருந்தா ஆய்வுக்கு உட்படுத்திட்டோம். அவனுக்கு தமிழும் தெரியல, ஆங்கிலமும் தெரியல. இன்னைக்கு வெறுமனே மொழியை பேசுவதற்கான ஒரு கருவியை பேசுறான், அவ்வளவுதான். அந்த மாணவர்களும் வெளியில வந்து என்ன ஆறாங்கன்னு அததான் சொல்றேன். இவர்கள் எல்லாம் வெறும் குப்பைகளாக இன்னைக்கு வந்து எந்த அறிவும் இல்லாம, அவனுக்கு வந்து ஒரு டிகிரி படிக்கிற ஒரு மாணவருக்கு அடிப்படையா தமிழ்ல இருக்கிற ஆக்கங்கா உயிரெழுத்து மெய்யெழுத்து கூட தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது 8வது வரைக்கும் நான் பாஸ். அதுக்கப்புறம் என்ன இவங்க இப்படியே பாஸ் போட்டு நாங்க 100% தேர்ச்சி 90% தேர்ச்சின்னு வெறும் விளம்பரத்தை கொடுத்துட்டு, அவன் அடிப்படையா எந்த அறிவும் இல்லாத ஒரு குப்பையாக அவன் வெளியே வந்து அவன் தன்னை சார்ந்து தனக்கு ஒரு பிரச்சனை. இப்ப நான் வந்து ஒரு வங்கியில் ஒரு கணக்கு தொடங்க போறேன்னா ஒரு விண்ணப்பம் எழுத சொன்னா கூட முடியாது சார், அவனுக்கு தெரியாது சார். இன்னைக்கு பல இடங்கள்ல எரிச்சல் ஆகுறான். நீ என்ன படிச்ச? ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு லெட்டர் எழுத்துல எடுத்துன்னு போய் லெட்டர் எழுதி, இவன் லெட்டர் எழுதுறதுக்கு தேடுறான் ஆள. கல்லூரியில மாணவர் வந்து நீங்க ஒரு விடுப்பு எடுக்கிறாரு இல்ல ஏதோ ஒரு கல்வி உதவித்தொகை கேட்கிறாருன்னு முதல்வரோ இல்ல துறை தலைவரோ நீ ஒரு லெட்டர் எழுதி பண்ணாங்க, வகுப்பா ஓடுவான், எங்கேயாவது 4 பொண்ணுகளை தேடின்னு ஓடுவான். யாராவது ஒரு பொண்ணு சக மாணவர்களுக்கு எங்கேயாவது ஆளை பிடிச்சி எழுதி எடுத்துன்னு வந்து கொடுக்குறான் சார். அதான் சார் இன்னைக்கு கல்வி நிலைமை. இவங்க வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றாங்க. அவனுக்கு தமிழே எழுத தெரியல, ஆங்கிலத்துல எழுத தெரியல. தேர்வையே அவன் தங்கிலீஷ்ல எழுதினு இருக்கிறான், மொபைல்ல டைப் பண்ற மாதிரி. ஆமா, அததான் எழுதினுக்கிறான். இவங்க வந்து பேப்பருக்கு வாத்தியாருங்கிட்டே மிகப்பெரிய தவறு இது. இந்த பேப்பர் வேல்யூவேஷன் பண்றவங்க பாத்தீங்கன்னா, பேப்பருக்கு ஏதோ ஒரு ஊதியம் தராங்கன்னு போக வேண்டியது, பேப்பர் எடுத்து கடன்னு எதுக்கு ஃபெயில் போட்டா அப்புறம் அதுக்கு ஒரு விசாரணை.
நீங்க ஏன் ஃபெயில் போட்டீங்கன்னா அதுக்கு நீங்க போய் பதில் சொல்லணும். இதே மாதிரி தான் தனியார் கல்லூரிகளா இருக்கட்டும், தனியார் பள்ளிகளா இருக்கட்டும், இதே மாதிரி தான் நடக்குதா? எல்லா இடங்கள்லயும் இதுதான் சார் இருக்கு. அதனாலதான் இவங்க வந்து யாரும் இன்னைக்கு அரசு பள்ளியை நம்புறதுக்கு மக்கள் விரும்பல. அரசு பள்ளிக்கூடத்துல எத்தனை ஆயிரம் மாணவர்கள் படிக்கிறாங்களோ அதுக்கு நிகராக, ஏன் அதை விட ஒரு படி அதிகமா தனியார் பள்ளிக்கூடங்கள்ல, தனியார் கல்வி நிறுவனங்கள்ல மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுனா எல்லாமே இங்க அரசு நடத்துற பள்ளியா இருக்கணும், அரசு நடத்துற கல்லூரியா இருக்கணும். அப்பதானே நீங்க அரசு அதை கிரெடிட் எடுத்துக்க முடியும். ஆனா உங்களை விட அதிகமா தனியார் பள்ளிகள் நடக்குது, உங்களை விட அதிகமா தனியார் கல்லூரியில படிக்கிறான். அப்ப தனியார் பள்ளியில படிக்கிற மாணவர்களை, தனியார் கல்லூரியில படிக்கிற மாணவர்களை நீங்க எப்படி கிரெடிட் எடுத்துக்க முடியும்? எங்களாலதான் இவன் வந்து அரசு வேலைக்கு போனா, எங்களாலதான் இவன் வந்து சாதிச்சான்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதனால இது வந்து அடிப்படையே தவறு. இவங்க வந்து திரும்பி திரும்பி கல்லூரி ஆகட்டும், கல்வி நிறுவனங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி போராடுற மக்கள் ஆகட்டும், இந்த 4 ஆண்டு ஆட்சியில ஒரே ஒண்ணுதான் சார், இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னாரு. குற்றத்தை யார் செஞ்சாலும். ஆனா இங்க குற்றவாளிகளை இவங்க வந்து ஃப்ரீயா விட்டுட்டாங்க. அதே மாதிரி பள்ளி கல்லூரிகள்ல போதை பழக்க வழக்கமும் ரொம்ப ஆழமா போயிருக்கு, அதுவும் நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்து சமுதாயத்துல குற்ற பின்னணி கொண்டவர்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே 20 வயதுக்குள்ள இருக்கிறான் அல்லது 25 வயதுக்குள்ள இருக்கிறான். இவன்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு கல்லூரி மாணவரா இருக்கிறான் அல்லது பள்ளிக்கூட மாணவரா இருக்கிறான். நீங்க பாத்தீங்க சமீபத்துல அந்த வட மாநிலத்து சூரஜ் அப்படின்ற ஒரு நபரை ரயில்ல வந்து நீங்க அடிச்சதெல்லாம் பார்த்தோம். அல்லது இப்ப கூட எத்தனையோ பள்ளிக்கூடங்கள்ல கஞ்சா போதைக்குனால மாணவர்களுக்கு மத்தியில சண்டை நடக்குது, வெட்டிக்கிறான், வகுப்பறையிலேயே வெட்டுறான், குத்துறான் நடக்குது. அது நமக்கு தெரிஞ்சு வந்த விஷயம், தெரியாம எத்தனையோ இருக்கு. அப்போ இவர்கள் இதை பத்தி எல்லாம் துளியும் எந்த கவலையும் இல்லை, உண்மையே சொல்றதும் இல்லை. இவர்களுக்கு வந்து ஆட்சி முக்கியம். நம்ம ஆட்சியை வந்து திருப்பி திரும்பி திரும்பி பொய் சொல்லி நல்லா நடக்குது நல்லா நடக்குது, இது ஒரு மனநோய். அது அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாசகத்தை புதுசு புதுசா, ஏன்னா இவர்கள் வந்து இலக்கியம், நாடகம், சினிமான்னு வந்தவர், புதுசு புதுசா ஒரு கேட்சிங்கா வார்த்தையை போட்டு அதுக்கு ஒரு திட்டம், அதுக்கு பேர் ஒண்ணு வச்சுன்னு 4 ஆண்டு ஆட்சி, நாங்களே சாட்சி, நல்ல ஆட்சி, எதையா ஒண்ணு பேரை வச்சு அதை அங்கங்க பஸ் ஸ்டாப்ல எல்லாம் ஓட்டிட்டு மக்களை வந்து முட்டாளாக்குறது. இந்த வேலை தான் இந்த 4 ஆண்டு ஆட்சியில. நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பாடு போட்டுறது. பள்ளி கல்லூரியில வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு காலைல உணவு. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் சண்டை போடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பண்றாங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு காலையில சாப்பாடு, மதியான சாப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் எது மறைக்கிறதுக்காக அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க கிட்டத்தட்ட போராட்டிட்டு வர்றாங்க, மாத கணக்குல போராட்டு வரும் பொழுது இவங்களோட உணர்வை கூட புரிஞ்சுக்காம கூவத்திலும் இறங்கி பார்த்துட்டாங்க. அவங்க இவங்களோட உணர்வு கூட புரிஞ்சுக்காம இது எல்லாமே அரசியலை நோக்கி நகரக்கூடிய காய்கள், இதுக்கு யாரும் மயங்கிடாதீங்க அப்படின்னு முக்கிய பொறுப்பு இருக்கக்கூடிய தலைவர்களே சொல்லும் பொழுது இது எந்த மாதிரி பாக்குறீங்க? ஒரு தூய்மை பணியாளர்கள் நீங்க எப்படி சொல்றது, அவங்களுக்கு நிகரா அவங்களை வந்து அதுல இருந்து வெளில கூட்டு வரணுங்கிறதுக்காக இருக்கிற இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, போலீஸ் கான்ஸ்டபிள் எல்லாருமே இறங்குனாங்க உள்ள அந்த கூவத்துக்குள்ள. ஒரு சாதாரண நாட்கள் நீங்க போனீங்கன்னா அந்த பக்கம் மூக்க மூடிட்டு தான் போவோம் நம்ம. ஆனா அப்படி இருக்கும்போது அந்த கூவத்துல இறங்கி ஒருத்தர் கைது பண்றோம், அவங்க அந்த போராடக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு இறங்குறாங்க அப்படின்னா அது ஏன், என்ன இவ்வளவு கோவம்? நீங்க பாருங்க, தொடர்ந்து அவங்க ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராடின காலம் தொட்டு அவங்க போராட்டத்துல சார் எங்கேயாவது அவங்க வன்முறையில ஈடுபட்டாங்களா? ஏதாவது பேருந்து உடைச்சேன், இல்ல எதமாச்சேன், பொதுமக்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணேன்? அவங்க வந்து ஒரு ஓரமா ரிப்பன் பில்டிங்ல அந்த நடைபாதை வழியில அவங்க அறவழியில உண்ணாவிரதம் மேற்கொண்டாங்க. ஆனா இவங்க அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? காவல்துறையை கொண்டு போய் இறக்கி இரவோடு இரவாக அடிச்சு அவங்களுக்கு நாயை போல இழுத்து பேருந்துல போடுறது, இந்த மாதிரி பண்ணாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? நீங்க சொன்னதுதான் கேட்கிறாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தா துப்புரவு பணியாளர்களை பணி நிரந்தரம் பண்றோம், ஊதிய உயர்வுன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களான்னு கேக்குறாங்க. இப்போ மனசான்றோட பேசணும். திமுக நாங்க தான் எப்பவுமே சமூக நீதி, அப்புறம் அடித்தட்டு மக்களுக்காக நாங்க தான், எங்க ஆட்சி தான், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்பு நாங்க தான், சிறுபான்மையின மக்களுக்கான காவலர்கள் நாங்க தான் அப்படின்னு ஒரு பக்கம் நீங்க பேசுறீங்க. அப்ப இவங்கெல்லாம் யாரு? பெரிய பெரிய மிட்டாமராசு பணக்காரன், பெரிய பெரிய ஜமீனா இவங்கெல்லாம் சார். பாவம் சார், அன்றாட வயிற்றுப்பாட்டுக்காக நீங்க எங்கேயோ வீட்டு மாடியில இருந்து தூக்கி வீசுற அந்த குப்பையை, கையில கூட அருவருக்கத்தக்க தூக்கி வீசுற அந்த குப்பையை கையால எடுத்து சுத்தம் பண்ற ஒரு தொழிலாளிகள். ஆனா அவர்கள் நீங்க எப்படி நடத்துறீங்க? இப்ப இதுதான் உங்களுடைய சமூக நீதி, இதுதான் நீங்க ஒடுக்கப்பட்ட அல்லது சிறுபான்மை மக்களுக்கான காவலர்கள் நீங்க தானே? ஏன் அந்த பயம் இருக்க மாட்டேது? இப்போ இவங்க நீங்க தொடர்ந்து பாருங்க, ஒரே ஒரு விஷயத்தான் திருப்பி திருப்பி இந்த 4 ஆண்டுல பண்ணுவாங்க. ஏதாவது ஒண்ணு நடந்தா இவ்வளவு காலமும்
டெல்லியை தான் கை காட்டினாங்க. மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு அப்படி. இதை தாண்டி இந்த 4.5 ஆண்டுல ஏதாவது இவங்க சுயமா ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? ஏதாவது ஒரு தவறு செய்தால் அதை அப்படியே அந்த பாலு தூக்கி ஒண்ணு மத்திய அரசு மேல போடுறது, அல்லது வேற யாராவது மேல போட்டு அதை டைவர்ட் பண்ணி விட்டுறது. இந்த வேலையை தான் இவங்க வந்து தொடர்ந்து செய்யறாங்க. அதனால அவங்களுடைய நியாயமான கோரிக்கை எல்லா அமைப்புகளும் அன்னைக்கு வந்து அந்த தூய்மை பணியாளருக்கு ஆதரவா நின்றாங்க. இது தவறு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவ்வளவு பேர் சொல்லியும் ஒரு மிக ஒரு என்ன சொல்றது, அராஜகமாக ஒரு கொடுங்கோல் ஆட்சி மாதிரி அவங்கள வந்து இரவோடு இரவாக கைது பண்ணி அவங்கள அடிச்சு நாய் மாதிரி இழுத்து இப்ப தொடர்ந்து மறுபடியும் கலைஞர் சமாதி முன்னாடி போராட்டம் பண்றாங்க, கடற்கரையில போராட்டம் பண்றாங்க. சார் அவங்க என்னதான் சார் பண்ணுவாங்க? மக்கள் வந்து போராட்டம் தான் செய்வாங்க, வேற அவனால என்ன செய்ய முடியும்? நீங்க சொன்ன வாக்குறுதி. ஆனா பாருங்க, இந்த விஷயத்துல உடன் இருக்கிற தோழமை கட்சிகளா இருக்கிறவங்க கூட பெருசா, குறிப்பா இந்த இடதுசாரிகள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள், நாங்க தான் தொழிலாளர்களுக்காக நிக்கிறோம், தொழிலாளர்களுடைய உரிமையை நாங்க தான் பேசுறோம் அப்படின்னு வாய்கையே மேடையில பேசுவாங்க. இப்ப என்னாச்சு உங்களுடைய தொழிலாளர் உரிமை? வேலை கட்டு போராடுற துப்புரவு பணியாளர் யாரு? அவங்க பக்கம் நீங்க ஏன் நிக்கல? ஏதாவது நீங்க நாங்க வந்து வலியுறுத்துறோம், நாசுக்கா சொல்றோம், எதை சொல்லியே இன்ன வரைக்கும் அவங்களுக்கான நியாயம் கிடைக்கல. நீங்க தானே கூட்டணியில் இருக்கிறீங்க. அப்ப அந்த முதல்வர் வந்து என்னதான் பிரச்சனை, கூட்ட அழைச்சு பேசுங்க, இல்ல அவங்களுக்குரிய ஒரு நியாயமான ஊதிய உயர்வு. நீங்க ஒரு இன்னைக்கு சென்னையில சார் ஒரு 7,000 8,000 வாங்கிட்டு ஒருத்தரால குடும்பம் நடத்த முடியுமா? நீங்க சொல்லுங்க. முடியாது. இவங்களுடைய வீட்டு கழிவறையை சுத்தம் பண்ண கூட அந்த 7,000 8,000 பத்தாது. அப்ப அன்றாடம் நீங்க நம்ம பார்த்தா சென்னை எப்பெல்லாம் மழையில முழுகுதோ அப்பெல்லாம் முதல்ல களத்தில் நிக்கிறது யார் சார்? தூய்மை பணியாளர்கள் தான். அவங்களுடைய உயிரை வந்து பணையம் வச்சுட்டு கழுத்தளவு மார்பளவு தண்ணியில நின்று கீழே வந்து கரண்ட் போதா என்னன்னு எதுவும் தெரியாம அவங்க தானே சார் நிக்கிறாங்க. அப்ப இந்த சென்னை வந்து தூய்மையாக இருக்குது, தெருவில் வந்து நாரல அப்படின்னா அவன் ஒரு நாள் விடுமுறை போட்டா அல்லது வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி வேலை செய்யற ஒரு பணியாளர்களுக்கு இந்த அரசு கொடுக்குற மரியாதை இதுதான். அவங்க என்ன கேக்குறாங்க, இந்த இந்த ஊதியத்தை உயர்த்தி கொடுங்க. நீங்க சொன்ன மாதிரி நீண்ட காலம் அவங்க வந்து வேலை பார்க்கறாங்க, 1 ஆண்டு 2 ஆண்டு ஒண்ணும் இல்லை, நீண்ட காலம் வேலை பார்க்கறவங்கள வந்து பணி நிரந்தரம் பண்ணுங்கன்றாங்க. நீங்க அதை கூட செய்யாம வேற ஏதோ ஒரு நிறுவனத்தை கூப்பிட்டு அந்த நிறுவனத்துக்கு தனியார்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? அதே மாதிரி தொடர்ந்து வந்து இது வந்து அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த போராட்டங்கள் போயிட்டு இருந்தாலும், இப்ப ஊராட்சி ஒன்றிய செயலாளர்கள் இவங்க கிட்ட பண்ண இந்த அவங்களோட ஓய்வூதியம் கொடுக்காம மறுக்கிறது, அவங்களும் தொடர் போராட்டத்துல 5 நாளா இன்னைக்கு இருக்கிறாங்க. சோ அந்த பிரச்சனையை குறித்து கொஞ்சம் விவரமா பேசுங்களேன். பொதுவாகவே நீங்க ஊராட்சி செயலாளர்கள் ஆனாலும் சரி, அதே போல பாருங்க இந்த பழைய ஓய்வூதியம் அதை வந்து நாங்க இப்போ 20 ஆண்டு காலம் நீண்ட நாள் கோரிக்கை நாங்க நிறைவேற்றிட்டோம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க பணி காலத்துல அவங்களுடைய ஊதியத்திலிருந்து பிடித்ததை நீங்க வந்து ஓய்வூதியமா கொடுக்குறீங்க. நீங்க ஒன்றும் ஒரு இன்கிரிமெண்டாவோ அல்லது நீங்க சிறப்பு ஊதியமாவோ ஒன்றும் இல்லை. அவங்க சம்பளத்துல மாதம் பிடிக்கிற தொகையை கடைசியில தரீங்க. ஆனா அதை தர்றதுக்கே இத்தனை ஆண்டு போராட வேண்டியது இருக்கு. அதே போல இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த ஊராட்சி செயலாளர்கள் இப்போ அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த தொகை, அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த பிடித்தமான அந்த ஓய்வூதியம் அவங்க சம்பளத்துல இருந்து பிடிச்சது, அதை கொடுக்கறதுக்கே இங்க போராட வேண்டியது. இப்ப கேட்டோம்னா இதுக்கு வந்து நிதி இல்லை, அல்லது மெதுவா நாங்க பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம். எத்தனை பேச்சுவார்த்தை, எத்தனை முறை நீங்க அழைப்பீங்க? இப்ப நிதி இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு நிதி இல்லை, ஆனால் மத்த எல்லாத்துக்கும் எப்படி நிதி இருக்கு? இப்ப இந்த கோரிக்கைகள்லாம் தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்து அதன் மூலமா ஓட்டு வாங்குறதுக்காக முயற்சிகள் இருக்குமா? இதெல்லாம் கடந்த காலங்கள்ல இதைதான் செஞ்சாங்க. தேர்தல் வாக்குறுதியில தேர்தலுக்கிட்ட சில ஒரு ஆசை வார்த்தை காட்டுற மாதிரியான வாக்குறுதியை வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செஞ்சிருவோம். ஆனால் இந்த 4 ஆண்டு ஆட்சியில மக்கள் எல்லாருமே இவங்களுடைய லட்சணம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டாங்க. அதனால இந்த தேர்தல்ல பொதுவாகவே வந்து திமுகவுக்கு எப்பவுமே ஆசிரியர் சமுதாயம் பாதுகாப்பா இருக்கும். ஆசிரியர்கள் தான் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு பெரிய அளவுல என் பூத்துல கூட அவங்க வந்து மறைமுகமா வேலை பார்ப்பாங்கன்ற பேச்சு வந்து புதுவெளியில எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனால் இந்த தேர்தல நிச்சயமா அது இருக்காது சார். ஏன் அப்படின்னு சொன்னால் கடந்த காலங்கள்ல ஆசிரியர் சமுதாயம் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, மிகப்பெரிய கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. அதே போல இவர்கள் எல்லாருமே அரசு பணியாளர்கள் எல்லாருமே இந்த 4-5 ஆண்டு 4.5 ஆண்டு ஆட்சியில இவர்கள் சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவே இல்லை.
மிக ஒரு மோசமான ஆட்சி இந்த 4 ஆண்டு ஆட்சி. எதுக்கு ஏத்தாலும் மத்திய அரசு அப்படின்னு சொல்லி காரணம் காட்டி தள்ளி போடுறாங்க அப்படின்றதுல வந்து மிக கடுமையாக இருக்கிறாங்க. நீங்க இவங்க சொன்ன பல விஷயங்களுக்கு போன ஆட்சியில இதே கனிமொழி அம்மையார் தமிழ்நாட்டுலதான் அதிகமான விதவைகள் உள்ள மாநிலம்னாங்க. ஆனால் நாங்க வந்த உடனே மதுவை குறைக்கிறோம் அல்லது மதுவை ஒழிக்கிறோம். நாங்க இன்னைக்கு ஏதாவது அது சம்பந்தமா பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா தலைதெறிச்சு ஓடுறாங்க. எந்த பத்திரிகையாளர் சந்திப்புலையாவது இவர்கள் நியாயமா யாராவது ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா இவங்களால தைரியமா நின்று பதில் சொல்ல முடியுதா? அப்ப அதுலயே தெரியும் இவங்களை வந்து மக்கள் சுத்தமா புறக்கணிப்பாங்க. இவங்களுக்கும் தெரியும் நம்ம வந்து எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படலை அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். அதனால மீண்டும் ஏற்கனவே 2020 பொய் சொல்லி எப்படி நம்ம ஆட்சிக்கு வந்தோமோ அதே போல 2026 வந்துடலாம் அப்படின்றது நடக்காது. நீங்க இந்த தேர்தல் அறிக்கையை கூட பாருங்க, அவங்க வந்து ஒரு குழு அமைச்சாங்க, கனிமொழி அம்மா தலைமையில ஒரு குழு அமைச்சு தேர்தல் அறிக்கையை தயார் செய்யுது. அடுத்து உடனே ஒரு செய்தி வருது, உங்களுடைய மனங்கள்ல நீங்க என்ன குறைகளா இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல தெரிவிங்க. அப்ப இது என்னன்னா மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, அவன் என்ன சொல்றான் அங்கிருந்து எடுத்து அதை வந்து நம்ம காப்பி அடிச்சு தேர்தல் வாக்குறுதியா வந்து கொடுத்துடலாம். இந்த ஒரு நவீன யுத்தியை இவங்க வந்து கையாளுறாங்க. களத்துல போய் மக்களை சந்திச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டு தேர்தலுக்கு ஓட்டு சேகரிச்சது போக இப்போ வந்து ஒரு கார்பரேட்டா மாறிட்டு இருக்குல்ல இந்த திமுக. ஆமா, ஏற்கனவே அதானே பண்ணாங்க. பிரசாந்த் கிஷோரை இவங்க தானே கூட்டிட்டு வந்தாங்க. முதல்ல பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வந்து இந்த கார்பரேட் அரசியலுக்கு வழிவகுத்ததே இவங்க தான். அதை தான் திருப்பி செய்யறாங்க. நீங்க வந்து ஒரு குழு போட்டு அவங்கள வந்து அவங்க மூலமா யோசனை பண்ணி எதெல்லாம் சொல்லி இந்த மக்களை வந்து ஏமாத்தலாம், எப்படிலாம் கவர்ச்சிகரமான திட்டங்களை வந்து அறிவிக்கலாம், இதுக்கு ஒரு குழு, இதுக்கு உட்காந்துனே மக்கள் கிட்ட நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்க, உங்கள் மனதில் உள்ளதை சொல்லுங்கள். எங்க மனதுல வந்து மதுக்கடையை மூடணும்னு இருக்குது, மூடிடுவீங்களா? எங்க மனதுல வந்து தமிழ்நாட்டுல போதைப் பொருள் இல்லாத இருக்கணும்னு விரும்புறோம், அரசே பள்ளிக்கூடங்களை நடத்தணும், தரமான மருத்துவம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், பண்ணிடுவீங்களா? ஏற்கனவே உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் அங்கங்க பாக்ஸா வாங்கி அதை வந்து ஆத்துலயும் எங்கேயோ நதியிலையும் மதக்க விட்டீங்க. அந்த கோரிக்கை மனுக்கள் எல்லாம் கேட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க மனதில் உள்ளதை கேட்டு என்ன பண்ண போறீங்க? இது எல்லாம் அதுதான் தொடர்ந்து திமுக நடத்துற நாடகம். இது தேர்தல் வரும்போது இவர்கள் இன்னும் அதிகமா ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப 4 ஆண்டு பொங்கல் வந்தது சார், 4 ஆண்ட பொங்கலுக்கு மக்கள் மேல ஒரு கரிசனமும் வரல. போன பொங்கலுக்கு வெறும் அந்த மொத்த தொகுப்பு சொன்னாங்க, மொத்தமா சேர்த்து 100 ரூபாய்க்கு கூட அது இல்லை. அந்த அரிசி, சர்க்கரை, ஒரு துண்டு கரும்பு மொத்தமா சேர்த்து கூட 100 ரூபாய் இல்லை அப்படின்னா. ஆனால் இன்னைக்கு இவர் ஏற்கனவே என்ன சொன்னாரு, அதிமுக ஆட்சி இருக்கும்போது 2500 பிளஸ் ஒரு 1500 இதை சேர்த்து 5000 கொடுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு 3000 கொடுக்குறாரு. ஏன் இத்தனை ஆண்டு நீங்க செய்ய வேண்டியதானே இந்த 3000-த்தை? ஆனா 1000 ரூபாய் கொடுத்துருக்கலாம்ல போன பொங்கலுக்கு, அதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கலாம்ல. இப்பெல்லாம் தராத ஒரு அரசு தேர்தல் வரும்போது 3000 கொடுக்குது. மகிழ்ச்சியான பொங்கல், எல்லாரும் மக்கள் மகிழ்றாங்க அப்படின்னா மக்கள் மகிழ்வாங்க தான். ஆனா அவங்களுக்கு தெரியும் யாருக்கு எப்போ எதை செய்யணும் அப்படின்றது தெரியும். 2026 அதை இவங்க சந்திப்பாங்க. இப்போ அடுத்து இந்த சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்துக்கு தயாராகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். தொடர்ந்து இது மாதிரி போராட்டங்களை பார்த்தா இப்போ ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கம் சார்ந்து இயங்கக்கூடிய துறைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அடுத்து நம்மளுடைய கோரிக்கை என்னவா இருக்கும், இந்த நேரத்தில் நம்ம போராட்டம் பண்ணிட்டு தான் உண்டு அப்படின்னு சத்துணவு சார்ந்த ஊழியர்களும் போராட்டத்தில் இருக்காங்க. அப்புறம் வந்து பென்ஷன் சொல்லி ஏற்கனவே பேசின மாதிரிதான் அரசு ஊழியர்களை ஏமாற்றிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டே வந்தாலும் இங்க முக்கியமா அவங்க எந்த டாபிக் பெருசா எடுத்திருக்காங்கன்னா அந்த ஜனநாயகன் படத்தை பத்தி மக்கள் பேசணும், முழுக்க முழுக்க இது வந்து அதை பத்தியே உங்களோட மனதில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. இந்த ஜனநாயகன் பிரச்சனையும் திமுக அரசுடைய ஒரு நாடகம் தானா, இல்ல அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? நீங்க இப்போ போராட்டம் நம்ம சொன்னீங்க, அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், சார் இது எதுவுமே ஏதோ நேத்து பிரச்சனை அதுல இருந்து தொடங்குறாங்கலாம் இல்லை. நீண்ட காலமாகவே இந்த பிரச்சனைகள் இருக்குது. தொடர்ந்து அவங்க இந்த ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து அவங்க வலியுறுத்துறது தான். ஆனா இந்த அரசு செவிசாய்க்கல. அதனால வேற வழி இல்லை. தேர்தல் வரும்போதாவது இந்த மாதிரியான போராட்டங்கள்ல அது ஜனநாயகப்படி அறவழியில போராடினால் ஏதாவது நடக்காதா, அதுதான் அவங்களுடைய ஒரு நியாயமான ஆசை. எல்லாருக்குமே இதான். தேர்தல் நேரத்துல நாம ஏதாவது ஒரு குரல் எழுப்புனா அதுக்கு அரசு செவிசாய்க்கும் அப்படின்றது தான். மக்களுக்கும் அரசு பணியாளர் எல்லாருக்கும் இது புரியுது. ஏன்னா
மற்ற நேரங்கள்ல எந்த கட்சியும் மக்களை திரும்பி பார்க்கறது இல்ல, அரசு ஊழியர்களை திரும்பி கூட பார்க்கறது இல்ல. அப்ப தேர்தல் நேரத்துல இவங்க அவங்களுடைய வாக்கு வேணும், அதுக்காக இவங்க ஏதாவது செய்வாங்க. இப்ப இந்த நேரத்துல நாம போராடினா தான் இது நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுதான் இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து இந்த போராட்ட களத்துக்கு வராங்க. அப்போ இவ்வளவு நாள் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாம இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. இவங்க வந்து ஏதோ நேத்து இது நடந்தது அதனால நான் உடனே போராட்டத்துக்கு வந்துட்டேன் அப்படின்லாம் இல்ல. பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை, பல கட்டங்களாக கேட்டு நடக்கவே இல்லை அப்படின்ற அந்த ஆதங்கத்துலதான் இன்னைக்கு வந்து போராட்ட களத்துக்கு வராங்க. இப்போ இப்படி ஒரு தொடர்ந்து பொங்கல், புத்தாண்டு இதெல்லாம் தாண்டியும் இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டே இருக்கு. பொங்கல் வரப்போது ஆனா மக்கள் போராடிட்டு இருக்கிறான். புத்தாண்டு வந்தது அதை பத்தி கவலையெல்லாம் போராடிட்டு இருக்கிறான். இது ஒரு சூழல் போயின்னு இருக்கு. இப்ப இதுல நீங்க சொன்ன மாதிரியே இவர்கள் எப்பவுமே ஏதாவது ஒண்ணு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது இன்னொரு பிரச்சனையை தூண்டி விட்டு இதை வந்து மடமாற்றம் பண்ணிடுவாங்க. அது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மாட்டோம், நீங்க எல்லா நேரங்கள்லயும் பாருங்க, திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய யுக்தி அது. நீங்க ஒரு பெரிய பிரச்சனை அரசை நோக்கி வரும்போது இவர்கள் வேற ஒன்ன தூண்டி விடுவாங்க. தூண்டி விட்டு அதை பத்தி மக்களை பேச வச்சிருவாங்க. அப்ப இங்க நடக்கிற இந்த ஆசிரியர்கள் போராட்டம், அதே மாதிரி கிராம ஊராட்சி செயலாளருடைய போராட்டம், நீங்க சொல்ற மாதிரி செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இப்படி பல போராட்டங்கள் இங்க அரசை நோக்கி எழுந்துட்டு இருக்குது. ஆனால் இவர்கள் இப்ப ஜனநாயகம் தான் தமிழ்நாட்டுடைய ஆக பெரும் பிரச்சனை. தொடர்ந்து நீங்க பாருங்க, இப்ப ஜனநாயகத்தை பத்தி மட்டுமே பேசாது. இதை யாரு உருவாக்குறாங்கன்னா இவங்களே தான் உருவாக்குவாங்க. இதனுடைய பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்களேகவே உருவாக்குவாங்க. இதை உருவாக்கி இப்ப ஜனநாயகன் படத்துக்கு நாங்க ஆதரவா தான் இருக்கிறோம், ஆனா மத்திய அரசு தான் சென்சார் இதை வந்து அனுமதிக்கல, இது காரணம் மத்திய அரசு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாலத்துக்கு போட்ட மத்திய அரசு நோக்கி நீங்க பேசின்னு இருப்பீங்க. இந்த நியூஸ்ல பார்க்கும் பொழுது அந்த போராட்ட களத்துல அந்த போராடுறவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? நாங்க இவ்வளவு உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கோம், உட்காந்து ஜனநாயகம் பத்தி ஜனநாயகன் படம் வருமா வரானு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அவங்க உணர்வு எப்படி இருக்கும் அது? ஆமா, அதுதான் நம்ம கடந்த காலங்களிலேயே பார்த்தோமே. முதலமைச்சர் இங்க நடக்கிற எதுக்கும் பெருசா எந்த பதிலும் சொல்றது இல்லை. ஆனால் திரைப்படத்தை பார்த்துட்டு உடனடியா அதுக்கு அவருடைய கருத்து சொன்னார், மகிழ்ச்சியா ரிவ்யூ உடனே சொல்லுவார். அப்ப இதுல காட்டுற ஆர்வம், இவங்க வந்து இந்த அரசு பணியாளர்கள் நடத்துற போராட்டத்துக்கு அல்லது மக்கள் நடத்துற போராட்டத்துக்கு எங்கேயாவது இவங்க போய் நின்று இருக்கிறாங்களா? 15 நாளா போராட்டம் பண்றாங்க, இதுவரை அங்க எந்த அமைச்சரும் போகல, அல்லது யாரும் போய் சென்னையில தலைநகரத்துல போராடுறாங்க, யாரும் பேச்சுவார்த்தை நடத்தல. அதுதான் சார் அந்த ஆதங்கம்னா. ஏன் ஐயோ ஒரு முதலமைச்சரை வந்து ஒருமையில பேசுறாங்களே, இது வந்து தவறு, எல்லாரும் பேசுறாங்க சரிதான், தவறு, ஒரு முதலமைச்சரை அப்படி பேசக்கூடாது, தவறுதான், ஏத்துக்கிறோம். ஆனால் அந்த மனநிலைக்கு கொண்டு வந்தது யாரு? நீங்க தானே சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதியில 311ல சம வேலைக்கு சம ஊதியம் நாங்கள் வந்தா தருவோம்னு. அவங்க அதை தான் சொல்றாங்க. ஏன் நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி, உங்களுடைய வாக்குறுதி 311 எடுத்து பாருங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்கள வந்து தொடர்ந்து நீங்க வந்து மழை வெயில் ஊரை விட்டுட்டு அவன் சென்னையில வந்து எங்கெங்கயோ கிராமத்துல இருந்து இங்க குழந்தை குட்டி விட்டுட்டு, நீங்க பாருங்க சார், எத்தனை பெண்கள் ஆசிரியர்கள் சேலை கட்டிக்கிறாங்க, நாய் போல ஈத்து தூக்கின்னு போறாங்க. என்ன மரியாதை கொடுக்குறீங்க? அவங்க என்ன குற்றவாளியா? என்ன செஞ்சாங்க? இந்த தேசம் வந்து வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுன்றாங்க. ஒரு வகுப்பறையை வந்து தீர்மானிக்கிறது ஆசிரியர்களா இருக்கிறாங்க. அந்த ஆசிரியரை குற்றவாளி மாதிரி நீங்க அன்றாட செய்தித்தாள்ல ஆசிரியர்கள் கைது, கஞ்சா விற்கிறவன் மத்த போதைப் பொருள் விற்கிறவன் எல்லாம் சுதந்திரமா இருக்கிறான். வாத்தியார் வந்து பாட சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் என்ன குற்றவாளி? தினமும் ஆசிரியர்கள் கைது. ஆசிரியர்கள் என்ன குற்றம் பண்ணா? அவங்களை கைது செய்யறதுக்கு ஒரு முறை ஒண்ணு இருக்குது இல்ல? நீங்க பாப்பீங்க, வாத்தியார் சட்டையை பிச்சு போடுறது, பெண்களுடைய சேலையை பிச்சு உருவுறது, நாளைக்கு வந்து 10 போலீஸ் சேர்ந்து நாய் போல கையை காலை பிச்சு இழுக்கிறது. நாளைக்கு அவங்க கிட்ட படிக்கிற மாணவர்கள் எப்படி பார்ப்பாங்க? இல்ல, இந்த காட்சியை பாக்குற மாணவர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? இப்ப இந்த மாதிரியான ஒரு கைது செய்யற காட்சியை அவங்க கிட்ட படிக்கிற மாணவர்கள் இதை பார்த்தாங்கன்னா அந்த ஆசிரியர் மேல அந்த மாணவனுக்கு எப்படி சார் மதிப்பு இருக்கும்? அவனுடைய மனநிலை என்னவா இருக்கும்? இப்ப நாளைக்கு அந்த அம்மா ஒரு பெண் ஆசிரியரோ அல்லது ஒரு ஆண் ஆசிரியரோ நாளைக்கு வகுப்பறையில போய் அந்த பையனுக்கு தான் அவங்க வந்து கத்து தர போறாங்க. இப்ப அவன் என்ன சொல்லி இவங்களை, ஏற்கனவே நீங்க வந்து இங்க மாணவர்களை எந்த ஒரு சின்ன வார்த்தையும் சொல்லக்கூடாது, மாணவர்களுக்கு அந்த அளவு சுதந்திரம் இருக்குது, ஆசிரியர்கள் இன்னைக்கு உயர கையில போய் வேலை பார்த்துட்டு வரக்கூடிய சூழல் தான் இருக்குது. இப்ப இந்த மாதிரி நடத்தும் போது ஆசிரியர் சமுதாயத்தை அவன் எப்படி மதிப்பான்? இதுல தவிர ஒரு அரசாங்கமே நீங்க இப்படி நடத்தும் போது ஆசிரியர்களை மாணவர் சுத்தமா மதிக்க மாட்டான். அப்ப எப்படி நீங்க ஒரு நல்ல சமுதாயத்தை நீங்க உருவாக்க முடியும்? அப்போ இந்த 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 முழு பிரச்சனைகளுக்கும்
காரணமான திமுக அரசுடைய அடுத்து வரக்கூடிய தேர்தல் அறிக்கை என்னவா இருக்கும்? இந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் இருக்குமா? அப்படி தேர்தல் அறிக்கை வந்துச்சுன்னா அது முழுமையா கடந்த ஆண்டு மாதிரியே கடந்த ஆட்சி காலத்துல அவங்க எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு பாக்கியெல்லாம் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் சேர்த்து இந்த ஆட்சியில இந்த எலெக்ஷன்ல பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த வரக்கூடிய தேர்தல் அறிக்கை இப்ப நடக்கக்கூடிய போராட்டங்கள் சார்ந்து இருக்குமா? அப்படி சார்ந்தே இருந்தாலும் அது ஒரு பயணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொதுவாகவே வந்து திமுக காரங்க தான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு தேர்தலையும் நாங்க வெளியிடுற அறிக்கை தான் கதாநாயகன் அப்படின்னு அவங்க பெருமை பேசுவாங்க. திமுகவை பொறுத்தவரை அதை சொல்றது வழக்கம். எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் அப்படின்னுவாங்க. ஆனா இந்த தேர்தல்ல அது நடக்காது. நீங்க என்னதான் அறிவாளிகளை கொண்டுன்னு அவங்க சொல்றதுதான். ஏன்னா பின்னாடியே திமுகவுக்கு வேலை பார்க்கறதுக்கு பல எழுத்தாளர்கள், பல படைப்பாளிகள், பல இன்டலெக்சுவல்னு சொல்ற பல பேர் பின்னாடி இந்த வேலை பார்க்கறான். அது எல்லாருக்குமே தெரியும். இப்ப யார் யாருக்கு விருது கொடுக்குறாங்க, யார் யாரை வந்து திமுக மேடையில பயன்படுத்துறாங்க, இதெல்லாம் நீங்க அந்த நெட்வொர்க்கை கவனிச்சீங்கனாலே தெரிஞ்சிடும் இவங்களுக்கு பின்னாடி யாரு இருக்கிறாங்க. இப்ப இந்த மூளைகள் எல்லாம் பின்னாடி வேலை பார்த்துன்னு இருக்குது. இப்ப இவர்கள் வந்து ஆலோசனை பண்ணி அரங்கத்துக்குள்ள உட்காந்து ரூம் போட்டு யோசிக்கிறேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரூம் போட்டு யோசித்து எப்படி எப்படிலாம் மக்களை முட்டாளாக்கலாம் அப்படின்ற அத்தனை வேலையும் இவங்க இந்த தேர்தலில் கட்டாயமா பார்ப்பாங்க. அதனால இதெல்லாம் யோசனை பண்ணி ஒரு நவீனமா ஏதாவது சொல்லி இந்த மக்களை எப்படியாவது ஏமாத்தி 2026 வாக்கு வாங்க முடியுமா அப்படின்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நீங்க என்னதான் தேர்தல் வாக்குறுதியை வடிவமைச்சாலும் 2026 தேர்தலில் மக்கள் வந்து திமுக கூட்டணியை நம்புறதுக்கு தயாரா இல்லை அப்படின்றத நம்ம களத்துல பாக்குறோம். ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு மக்களை சந்திக்கும் போதுதான் அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பாக்குறோம். சென்னையில மழை வெள்ளம் வந்தப்போ பெண்கள் வந்து எப்படி பேசுறாங்க, அல்லது இப்ப தொடர்ந்து ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் போதைப் பொருளால் பாதிக்கப்படும் போது அல்லது போராட்ட காலத்துல அவங்க பேசும்போது இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். இவங்களுடைய மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்றதுக்கான பிரதிபலிப்பு தான். ஆனால் இப்போ அரசை எதிர்த்து ஒரு சாதாரண மக்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால அவங்களுடைய கோபத்தை அப்படியே மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க. அது தேர்தல் வரும்போது அதை வந்து கட்டாயமா அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி வழக்கம் போல தேர்தல் களம் அப்படின்றது ஒண்ணு திமுக அண்ணா திமுக அப்படின்னு இருக்கும், இல்ல சமீபத்துல சீமான் வந்து தனித்து நின்றார். இப்படி ஒரு 3 அணிகளாகத்தான் பிரிஞ்சு தேர்தலை சந்தித்தது. அதுல இவங்களுக்கு பிரதானமா அப்படின்றது திமுக அண்ணா திமுக அப்படின்னு இருந்தது. அப்புறம் இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இது ஒண்ணு இருந்தது. இன்னொன்னு, கடந்த தேர்தலோடு நம்ம இந்த தேர்தலை ஒப்பிட முடியாது. கடந்த தேர்தல் அப்போ 10 ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக ஆட்சியில இருந்தாங்க. அதனால மக்களுக்கு வந்து 10 ஆண்டு தொடர்ந்து ஆட்சியில் இருந்துட்டாங்க அப்படின்ற ஒரு காரணமும் திமுகவை நோக்கி அவங்க வாக்கு போடுறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கும் இங்க. ஏன்னா 10 ஆண்டு மேல இங்க யாரும் 15-20 ஆண்டு எம்ஜிஆர், கலைஞர், அண்ணா யாருமே இங்க அப்படி ஒரு நீண்ட ஆட்சியை, காமராஜர் கூட, ஏன்னா அண்ணா குறுகிய காலம் தான் உயிரோடவே இருந்தாரு, யாருமே தந்தது இல்லை. அதனால அது ஒரு மக்களுடைய மனநிலையா இருந்திருக்கும். இங்க வந்து மற்ற மாநிலங்கள் போல ஒரு 20 ஆண்டு தொடர்ந்து ஒருத்தரே முதலமைச்சர் அப்படின்னு தமிழ்நாடு பொறுத்தவரை கிடையாது. ஆனால் இன்னைக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த 4 ஆண்டு ஆட்சியில எதுக்குடா இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்ற மனநிலையில தான் மக்கள் வந்து இருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லயும் இந்த அரசனுடைய விரோத போக்கு அப்படிதான் இருக்குது. அதை தாண்டி இன்னைக்கு வந்து தேர்தல் களம் புதுசான தலைவர்களை உருவாக்கியிருக்கு. ஒரு பக்கம் சீமான் தனித்து நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் விஜய் புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாரு, இன்னொரு பக்கம் இவர்கள் கூட்டணியிலே இப்ப வந்து காங்கிரஸ் அங்கதான் இருக்குமா, இல்ல காங்கிரஸ் விஜயோட கைகோப்பாரா அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. இன்னொரு பக்கம் பாமகக்குள்ள 2 பேரும் அப்பா பிள்ளைக்கு சண்டை போட்டு இப்ப அவங்க எந்த அணியில, ஒருத்தர் ஆல்ரெடி அதிமுகவுக்கு போயிட்டாரு, இன்னொருத்தர் ஐயா டாக்டர் ராமதாஸ் வந்து தேசியமாக இருக்கலாம் திராவிடமாக இருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா பெரும்பாலானவருடைய கணிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அது திமுகவோட அவருக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இவர்கள் திமுகவோடு இணைந்தால் அப்ப விசிகாவுடைய நிலைமை என்ன அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாக எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சொல்றாரு, மதவாதம் சாதியவாதம் பாஜகவோடும் பாமகவோடும் எந்த காலத்திலையும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அந்த கூட்டணியில நாங்க இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருவேளை இப்ப விஜய் பிரிக்கிற அந்த ஓட்டு, திமுகவிடமிருந்து விஜய் பிரிக்கிற அந்த ஓட்டை மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சேர்த்துக்கினா அது ஈடு பண்ணிடலாம், அந்த ஓட்டை நம்ம வந்து கவர் பண்ணிடலான்னு திமுக நினைத்து ராமதாஸ் வந்து கூட்டணிக்குள்ள கொண்டுன்னு வந்தா இப்போ அங்க விசிகா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சரி, ஒருவேளை விசிகாவா அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க,
அந்த கூட்டணிக்குள்ளவே இருக்க தக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க அப்படின்ற அந்த நிலைப்பாடு எடுத்தா கூட விசிகா கேட்கிற தொகுதியை அவங்க தரதுக்கு தயாரா இருப்பாங்களா? இந்த ஒரு பிரச்சனையே இருக்கு. போன முறை மாதிரி இப்ப தொடர்ந்து வந்து அந்த முன்னணி தலைவர்கள்லாம் தொடர்ந்து நம்ம கேட்கறத பாக்குறோம். இந்த முறை கட்டாயமா இரட்டை இலக்கத்துல நாங்க வந்து இடம் கேட்போம், முன்ன மாதிரி 2 சீட்டு 3 சீட்டுன்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. இவ்வளவு பிரச்சனைகளும் அதுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப ஒரு பக்கம் ராமதாஸ் வந்தா இவங்களுடைய நிலை என்ன? சரி, அந்த கூட்டணி உடையக்கூடாதுன்னு ஒருவேளை சமரசம் பண்ணாலும் அவங்க கேட்கிற தொகுதியை இவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்களா? இந்த பிரச்சனை இருக்கு. சரி, ராமதாஸே உள்ள வந்தாலும் இப்ப ஆல்ரெடி அன்புமணி அதிமுக பக்கம் இருக்கிறார். அங்க வந்து 17 இடங்கள் அவருக்கு ஒதுக்கப்படுறதா சொல்றாங்க, உறுதியா தெரியல. ஒருவேளை 15 17 தரலாம் அப்படின்னு வச்சீங்கன்னா கூட இப்ப ராமதாஸ் திமுகவுக்கு வந்தா விசிகாவை விட ராமதாஸுக்கு குறைவான இடத்தை தருவாங்களா, அதிகமா தருவாங்களா? அவங்க டிமாண்ட் பண்றது அதிகமா இந்த ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க அதிகமா தந்தா அதை விசிகா ஒத்துக்குமா? ஏன்னா நீங்க வந்து 2 அணியா இருக்குது. நீங்க பாமக ஒரே அணியா இருந்தா சரி விசிகா ஒத்துக்கும். ஆனா இன்னைக்கு பாமக 2ஆ இருக்குது. ஒரு பக்கம் மகன் அவரு சார்ந்து ஒரு கூட்டம் இருக்குது, அங்க போய் ஒரு 15 சீட்டு பேசுறாரு. இங்க அப்பா இவர் சார்ந்த ஒரு கூட்டம். நீங்க இங்கேயும் வந்து 15 கேட்டீங்கன்னா அப்ப 2 இடமும் இவங்க அங்கேயும் அந்த சிக்கல் இருக்கும், அங்க ஒரு 15, அப்ப 30 இடம் இவங்க வாங்குறாங்க. அதுக்கு வந்து கூட்டணியிலே இடம் இருக்கும். சரி, இவங்களோட குறைவா கொடுத்துட்டா, இப்ப விசிகாவை விட பாமகவுக்கு குறைவா கொடுத்தா பாமக அதை ஏற்குமா? அந்த தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களா? இப்படி பல விதமான சிக்கல் இருக்கு சார். இவங்க வந்து இது ஒரு இடியாப்பு சிக்கல் தான். இந்த கூட்டணி எடப்பாடியார் சொல்ற மாதிரி திமுக கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்பு அதிகம். இவங்க வந்து அங்க முன்ன எல்லாரையும் அரவணைச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால இனி ஒரு பிப்ரவரி எண்டுல எல்லாமே இவங்களுடைய ஆட்டம் தெரிஞ்சிடும். அதனால இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி வழக்கம் போல இந்த தேர்தல் அறிக்கையை காட்டிட்டு நம்ம வந்து இந்த தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் ரசிகர்கள் மிகப்பெரிய கடும் கோபத்துல இருக்கிறான். நீங்க ஜனநாயகன் படத்துக்கு சென்னையில தேர்தல் நீங்க கிராமம் எல்லா இடங்களையும் போய் பாருங்க, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொந்த காசு செலவு பண்ணி ஒவ்வொரு திரையரங்கம் முன்னாடியும் 3-4 பேனர் வச்சிருக்கிறான். எல்லா பேனரையும் இப்ப அப்புறப்படுத்திட்டானா, அப்புறப்படுத்த சொல்றான். இப்ப அவனுடைய மனநிலை என்னவா இருக்கும்? ஒரு பெரும் ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி 1000 அவங்கள விமர்சனம் பண்ணுங்க, தற்கூரின்னு சொல்லுங்க, அறிவில்லைன்னு சொல்லுங்க, அப்படின்னு என்னன்னா சொல்லிட்டு போங்க சார். ஆனா அவனுக்கு ஓட்டு போட தெரியும். இவிஎம் மிஷின்ல போய் அவனுக்கு டிவி கேக்கு என்ன சின்னம் தராங்களோ அதை பார்த்து அவனுக்கு ஓட்டு போட தெரியும்ல. நீங்க 5 டிகிரி படிச்சவனுக்கும் 1 ஓட்டு தான் இருக்கு, கல்வி இல்லாத பள்ளிக்கூடமே போகாதவனுக்கும் 1 ஓட்டு தான் இருக்கு. நீ அறிவாளின்றதுக்காக உனக்கு 2 ஓட்டு எல்லாம் தரல, 1 ஓட்டு தான். அப்ப அந்த 1 ஓட்டை அவன் வந்து நிச்சயமா போட தெரியும். அந்த அறிவு அவனுக்கு கண்டிப்பா இருக்கும். அவனை தற்கொலைன்னு சொன்னா கூட, ஆனால் அவனுக்கு அந்த இவிஎம் மிஷின்ல அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு தந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடிய அறிவு இருக்கு. எப்ப ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு வந்து விஜய்க்கு நீங்க ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் உட்பட அல்லது அனைத்து பிற கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் அங்க நோக்கி ஓடின்னு இருக்கிறான். இது இன்னும் பிப்ரவரி எண்டு ஆகும்போது இன்னும் நிறைய பேர் அங்க நோக்கி ஓடுவான். காரணம் என்ன? விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, அது மக்கள் செல்வாக்கு இருக்குது, ரசிகர்கள் இருக்கிறாங்க, கண் கூட தெரியுது. இப்ப அங்க போனா நம்ம ஏதாவது ஒரு பதவி கிடைக்காதா, நமக்கு ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்காதா, இல்ல அடுத்த தேர்தல் அவர் வந்து வந்துட மாட்டாரா? இந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டயுமே இருக்குது. இது நிதர்சனமான உண்மை. நீங்க புதுவெளியில 1000 விமர்சனம் பண்ணுங்க, அதெல்லாம் இருக்குதான் செய்யுது, அது வேற. ஆனால் அவருக்கு ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் அவர் வந்து ஒரு கணிசமான ஓட்டை வாங்குவாரு. அது யாருடைய ஓட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு தான் பெரும்பாலும் விஜயுடைய வாக்கு. இப்போ இது கடந்த காலகட்டங்கள்ல இந்த தேர்தல் அறிக்கையை வச்சு, தேர்தல் அறிக்கையை சிறப்பா செஞ்ச தலைவர்கள் இருக்காங்க. புரட்சித்தலைவி அம்மா இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல் அறிக்கையை முழுமையா செஞ்சு முடிச்சு இந்த தேர்தல் அறிக்கையை சரியா செஞ்சாங்க. இது வந்து இந்த தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா கடந்த ஆட்சி காலங்களிலையும் தேர்தல் அறிக்கைகள் ஒன்று சிலதை விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது திமுக சைட்ல இருந்து வரக்கூடிய ஒரு 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 எதிர்மறையான கருத்தை கூட இருக்கலாம். அப்போ அப்படி தேர்தல் அறிக்கைகளை முழுமையா செஞ்சு முடிச்சதும் கடந்த ஆண்டு காலங்கள் இருக்கா? இல்ல, போன நீங்க அதிமுக ஆட்சியில அம்மா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன சில திட்டங்கள் மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாகவும் அது அவங்களுடைய வெற்றிக்காகவும் பயன்பட்டது. குறிப்பா அவங்க வந்து திமுகவை நோக்கி அவங்க கேட்ட கேள்விகள் ஆகட்டும் அல்லது மக்களை அவங்க அணுகுன முறையாகட்டும். நீங்க உதாரணமா
இப்போ அம்மா உணவகம் அல்லது அவங்க சொன்ன அந்த தாலிக்கு தங்கம்ன்ற திட்டம், மடிக்கணினின்ற திட்டம், இது மாதிரியான சில திட்டங்களை வந்து அவங்க சொன்னதோடு இல்லாம அதை நிறைவேற்றினாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அதை செஞ்சாங்க. இது போல சில திட்டங்கள் வந்து அந்த நேரங்கள்ல அது மிகப்பெரிய அளவுல அதிமுக கை கொடுத்தது. ஆனா இப்ப இவங்க வந்து வெவ்வேறு வடிவங்கள்ல அதே திட்டத்தை இவங்க செயல்படுத்துறாங்க. இப்ப நீங்க வந்து தாலிக்கு தங்கம் அல்லது ஒரு திருமண உதவித்தொகை, ஒரு பெண் வந்து ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு படிச்சா ஒரு 25,000 அப்படின்னு சொன்னால் அந்த 25,000 தான் இவங்க தமிழ் புதல்வன் அப்புறம் நான் முதல்வன் மாதம் மாதம் 1000 நீங்க மாதம் மாதம் 1000 கொடுத்தீங்கன்னா கூட இப்ப இந்த 3 ஆண்டுக்கு நீங்க கொடுக்குற தொகை தான் அவங்க மொத்தமா தந்த தொகை. அதே மாதிரி அந்த தாலிக்கு தங்கன்றதுதான் இவங்க வந்து இங்க தமிழ் புதல்வன் சொல்றது. இப்படி அந்த திட்டத்துக்கு இவங்க வேற ஒரு பேரை வச்சுக்கினாங்க. இவங்க புதுசா ஒரு திட்டத்தை எல்லாம் இங்க கொண்டு வந்து தரல. கிரெடிட்ஸ் அவங்களுக்கு போயிடுமே அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக இவங்க வேற ஒரு பேரை மாத்திர வேண்டியது. அப்பான்னு ஒரு பேரை வச்சுக்க வேண்டியது, அப்புறம் கலைஞர் பேர்ல ஒரு பேரை வச்சுக்க வேண்டியது. அவங்க அம்மா மினி கிளினிக்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதை மூடிட்டு இப்ப இவர் வந்து கலைஞர் பேர்ல ஒரு மருத்துவ சேவையை கொண்டு வர்றது. இப்படி ஸ்டிக்கர் ஓட்டுறதுதான் சார், வேற ஒண்ணுமே இல்லை. இத்தனை ஆண்டு மடிக்கணினி தரல, தேர்தல் வரும்போது தராங்க. இப்ப இந்த மடிக்கணினி வாங்கின உடனே அத்தனை பேரும் அரசு வேலைக்கு போயிடுவாங்கன்னு ஒரு கதையை வந்து மடிக்கணினி வந்து அந்த 3 ஆண்டு காலம் படிக்கிற நேரத்துல கொடுக்காம 3வது வருஷம் படிச்சு முடிக்க போற நேரம் இருக்கிறவங்களுக்கு மடிக்கணினி கொடுக்குறாங்க. இதுவுமே ரொம்ப தாமதமா இருக்கு. ஏன் பிரிண்டிங் போடுறதுக்கு நேரம் ஏன் தரல? இப்ப அந்த மடிக்கணினிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குது, அதை விடுங்க. ஆனால் இப்ப நீங்க அவங்க தந்த அந்த மடிக்கணினி திட்டம் சரியில்லைன்னு தானே நீங்க நிப்பாட்டினீங்க. இப்ப மீண்டும் அதையே என் கையில் எடுக்கிறீங்க. அதுவும் எந்த காலகட்டத்தில் படிக்கிற நேரத்துல கொடுத்தா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், முடியிற நேரத்துல. அப்ப இதெல்லாம் வந்து அவங்களுடைய தோல்வி பயம், வேற ஒண்ணுமே இல்லை. புதுசான இவங்க வந்து என்னதான் புதுசா இவங்க என்னதான் பண்ணாலும் அந்த பழைய திட்டங்களை பேரை மாத்த வேண்டியது. பேரை மாத்தி இவங்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டுற ஆட்சி தான் இது, வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க எல்லா திட்டத்தையும் நம்ம சொல்லலாம். அதிமுக ஆட்சி காலத்துல தந்ததை இவங்க வேற பேர்ல மாத்துவாங்க. இப்போ அவங்களாவது வந்து நீங்க ஒரு திருமணம் பண்ற பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் அல்லது திருமண உதவித்தொகை அப்படின்னா, நீங்க மனசான்றோட மாணவர்கள்கிட்ட போய் நம்ம கேட்டு பாருங்க, 1000 ரூபாய் மாதமானா தராங்க. இந்த 1000 ரூபாயை அவன் எதுக்கு பயன்படுத்துறான்னு நினைக்கிறீங்க? மாதந்தோறும் அந்த 1000 ரூபாயை வாங்கி மொபைல் ரீசார்ஜ் பண்றதுக்கும் அவனுடைய தீய பழக்கத்துக்கும் அல்லது வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கும் இதுக்குதான் செய்யறானே தவிர, நீங்க அதுக்கு பதிலாக அந்த மாணவனுக்கு கல்விக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. ஒரு 3 ஆண்டு கல்வி கட்டணத்தை ஏற்கிறேன்னு சொல்லுங்க. மாணவருக்கு கல்வி கட்டணம், தனியார் கல்லூரியில படிக்கிற மாணவனா இருந்தா கல்வி கட்டணத்தை ஏற்கிறேன்னு சொல்லுங்க. அல்லது அவனுக்கு ஏதாவது நோட்டு புத்தகம் அல்லது இலவசமா பாடம் அவனுடைய கல்வி சார்ந்து பொருள் வாங்கி கொடுங்க. இந்த 1000 ரூபாய் உண்மையிலே அவனுடைய கல்விக்காக பயன்படுதா? இன்னைக்கு போனை ரீசார்ஜ் பண்ணிட்டு அதுல வந்து கண்ட ரீல்ஸை பார்த்துன்னு செய்யக்கூடிய குற்றங்களுக்கு எல்லாம் அவன் வந்து உடந்தை ஆயின்னு சீரழிக்க. அதாவது சார், இவங்க வந்து தெளிவா இருக்கிறாங்க. இளைஞர்கள் எந்த வகையிலையும் வந்து சிந்திக்க கூடாது. சிந்தித்தால் அவன் வந்து அரசை நோக்கி கேள்வி கேட்பான். அது நமக்கு ஆபத்து, ஆட்சிக்கு ஆபத்து. அப்போ இந்த மாதிரியான மலிவான திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நாங்க கொடுக்குற 1000 ரூபாயில அவங்க வந்து பெரிய அளவுல உதவுது, இப்படிலாம் சொல்லி விட்டுட்டா அவன் சிந்திக்க மாட்டான், அரசை நோக்கி கேள்வி கேட்க மாட்டான். சரி, இப்போ இந்த அரசியல் களத்துக்கு அப்புறம், இந்த எலெக்ஷனுக்கெல்லாம் அப்புறம் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இந்த வாரிசு அரசியல் சொல்லக்கூடிய இந்த இதுல திமுகல அடுத்த கட்ட தலைவர்கள் வருங்காலங்கள்ல அந்த அந்த முதியவர்களுடைய இடத்தை நிரப்பிடுவாங்களா? அது எந்த மாதிரி அந்த சூழல் உருவாகும்? திமுக அடுத்து இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். என்னன்னா, ஒரு தலைமுறை வந்து மாறும்போது இன்னொரு தலைமுறை வரும்போது அதே வீரியத்தோட வரும் அப்படின்றது இயற்கையினுடைய நீதியே இல்லை. அப்படி வாய்ப்பே இல்லை. ஒரு சிலது வேணா நடக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஏன்னா எதனால கேள்வி கேட்கிறேன்னா, நான் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் ஓட்டு போடுறேன். இப்ப நான் ஓட்டு போட்டு எனக்கு பதிலா இன்னொரு தலைவர் வந்து என்ன கேள்வி கேட்க கூடாது, என்ன நீ ஆட்சி செய்ய எடுக்கக்கூடாது, நான் உனக்காக ஓட்டு போடல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். இப்போ அடுத்த கட்ட தலைவர்களா இப்ப உதயநிதி வராரோ இல்ல அன்பில் மகேஷ் வராரோ, இந்த முதியவர்கள்லாம் இந்த வயசான டிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடாங்களா, அவங்களெல்லாம் வெளில வச்சு விட்டுட்டு இவங்க முன்னாடி வரதுக்கான ஒரு போட்டி மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கா? இல்ல, அது வந்து திமுகவை பொறுத்தவரை இருக்கா அப்படின்னா இல்லைன்னு சொல்லலாம். கொஞ்சம் குறைவா தான் திமுகவை பொறுத்த. அது அதிமுகலயும் திமுகலே அப்படின்னும் போது அதிமுகல
வாரிசுன்றதுக்கு இன்ன வரைக்கும் அடையாளம் கூட தெரியாது. நீங்க எங்கேயாவது வந்து ஏவாவேலுடைய பையன் யாரு, பொன்முடியுடைய பையன் யாரு, இல்ல வந்து KN நேருடைய பையன் யாரு, வெளிப்படையாளர் TR பாலுடைய பையன் யாரு, எல்லாருக்குமே தெரியுது. ஆனா நீங்க அதிமுகல அந்த மாதிரி யாரையாவது சொல்லி அவருடைய பையன் யாரு, அவர் என்ன பொறுப்புல இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா தெரியாது. ஏன் இன்க்ளூடிங் எடப்பாடியாருடைய மகனே புதுவையில் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? அவருடைய குடும்பம் தெரியுமா? தெரியாது. ஆனா இங்க எல்லாரையும் உங்களால இன்ப நிதி வரைக்கும் சொல்ல முடியும். அப்படி இருக்கு. ஆனா இப்ப அப்படி நீங்க போட்டி போட்டு இளைய தலைமுறை ஆல்ரெடி திமுகல அது வந்துருச்சு. இப்ப நீங்க TR பாலுடைய மகன் அமைச்சரா இருக்கிறாரு. அதே போல நீங்க இப்ப ஏவாவேலுடைய மகன் தான் திருவண்ணாமலையில அவர் மாநிலத்துக்கே மருத்துவ அணியில இருக்கிறாரு. இன்னொன்னு அதை தாண்டி திருவண்ணாமலை மாவட்டத்துல எது நடந்தாலும் அவர் இல்லாம நீங்க எந்த நிகழ்ச்சியும் நடக்காது. அவர் வந்து ஒரு பதவியே இல்லாத ஒரு அமைச்சர், அப்படிதான் அவர் செயல்பட்டு. அதுதான் பயமா இருக்கு. சர்வாதிகார ஒரு ஒரு கொடுங்கோல் கொடுத்த மாதிரி ஆயிடுமோ அவங்க வாரிசுகளுக்கு? ஆமா, அது திட்டமிட்டு தான் அவங்க கொண்டுன்னு வராங்க. திமுகவினர் வந்து பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் அந்த வேலையை செய்யறாங்க. இப்ப துரைமுருகனுடைய மகன் என்னவா இருக்கிறாரு, MP. கௌதம சிகாமணின்னு பொன்முடியுடைய மகன் என்னவா இருக்கிறாரு. இப்ப அது இருக்கு. நீங்க அடுத்த தலைமுறையில திமுகல தெளிவா அந்த வாரிசு அப்படின்றத அவங்க ஆட்சியில இருக்கும்போதே அறிமுகப்படுத்திடுவாங்க சார். அப்படியே மெதுவா. இப்ப நீங்க உதயநிதி எப்படி கொண்டு வந்தாங்க, திரைப்படங்களுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அடுத்த திரைப்படத்துல இருந்து ஒரு மக்கள் கிட்ட அவர் முகத்தை பிரபலப்படுத்தினாங்க. அங்கிருந்து அப்படியே மெதுவா கட்சிக்குள்ள வந்தாரு. MLA-வான்னு நிக்க வச்சாங்க. உடனே ஒரு 2 வருஷத்தை கழிச்சு துணை முதல்வர்னு ஒண்ணு அறிவிச்சாங்க. இன்னைக்கு அவர் என்னவா இருக்கிறாரு. இது வந்து அவங்களுடைய திட்டமிட்ட வேலை, அடுத்த தலைமுறையை உருவாக்குறது. அதுக்குதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெரியார் திடலும் அல்லது கூட்டணியில இருக்கிற பிறரும் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பின்னாடி இருந்து ஐடியா கொடுக்குற சோர்ஸ் அந்த இன்டெலெக்சுவல்னா அது வந்து அதனுடைய தளம் வந்து ரொம்ப அதிகம் சார். அது ஒரு உலகளாவிய நெட்டு. இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஐடியா கொடுக்கறதுக்குனே ஒரு குழு வந்து செயல்பட்டு இருக்கு. அது எழுத்தாளர்களா இருக்கலாம், அதான் நான் சொல்றேன், படைப்பாளிகளா இருக்கலாம். இந்த வேலையை தொடர்ந்து அவங்க வந்து ரொம்ப கூர்மையா செய்யறாங்க. நம்ம தொடர்ந்து கவனிச்சோம்னாவே தெரியும். இப்ப நீங்க ஜனநாயகன் படத்துக்கு யாரு தயாரிப்பாளர், சாரி பராசக்தி படத்துக்கு யார் தயாரிப்பாளர்? ரெட் ஜெயண்ட் தான். ரெட் ஜெயண்ட் பேர் என்ன போடுறாங்க? இன்பன் உதயநிதி. இன்பன் உதயநிதி இந்த வயசுல இத்தனை கோடி செலவு செஞ்சு படம் தயாரிக்கிறதுக்கு என்ன சார் பிசினஸ் பண்றாரு? எங்க போய் பிசினஸ் பண்ணாரு? இத்தனை கோடி அவருக்கு எங்கிருந்து வந்தது? இது யாராவது கேக்குறாங்களா? எப்படி வந்தது? நீங்க எங்க படிக்க வைக்கிறீங்க? இவருக்கு இத்தனை கோடி ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு எங்கிருந்து அவருக்கு பணம் வந்தது? என்ன தொழில் செய்யறாரு? அவங்க அப்பாவோட தாத்தாவோட தொழில் தான் அவங்க செய்யறாங்க. அப்பட்டமா இது என்ன தெரியுது? ஒரு கொள்ளையடிச்சுக்கிற பணத்தை தங்களுடைய குடும்ப பணம் கோடிக்கணக்கில் இருக்குதுன்றதுக்காக ஒருத்தரை உள்ள கொண்டு வந்து அவங்களுடைய ஆட்சி நடக்குது, என்ன வேணா செய்யலாம் அப்படின்றதுக்காக நீங்க அவர் பேரை பயன்படுத்துறீங்க. அப்போ இப்பவே அடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இங்க உதயநிதி ஸ்டாலினே மக்கள் யாரையும் ஏத்துக்கல, அது வேற விஷயம். அடுத்து உருவாக்கிட்டாங்க. அடுத்து இவர் தான். அந்த கட்சிக்காரங்களே சொல்றாங்க, நாங்கள் வந்து இன்ப நிதியை முதல்வராக்குறதா எங்களுடைய மாபெரும் கனவு, அதை மட்டும் நிறைவேற்ற இந்த ஆன்மா வந்து சாந்தி அடைஞ்சிடன்ற அளவுக்கு பேசக்கூடியதை நம்ம பாக்குறோம். அதனால அப்பட்டமா இதெல்லாம் ஒரு திட்டமிட்டு அடுத்த ஒரு நீண்ட கால திட்டம். இந்த மண்ணில் வந்து யார் ஆட்சிக்கு வரணும், யார் வந்து அடுத்த வாரிசு, யாரை கொண்டுன்னு வரணும், இதெல்லாம் திமுகவுக்கு கை வந்த கலைதான் சார். இந்த போராட்ட சூழல்ல இவ்வளோ விஷயங்களை எங்களுக்கு கொடுத்துட்டு அந்த அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக எங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்தீங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு போராட்ட களம், இது மாதிரி ஒரு அரசியல் சூழல்ல மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுல அரசியல் சார்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இன்னும் நிறைய பேசணும்னு ஆசைப்படுறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி.